இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருக்கோம். ஸோ பூச்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி தவிடு போட்டு அதில் பூச்சிகளை விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி இலைகள் இல்லை காய்கறிகள் இதெல்லாம் போடலாம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இது வந்து பெட்ரூம்ல நாங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணதுதான், வளர்த்துனது. இது ஒரு பிளேட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000-3000 புழு இருக்கும். ஒரு ட்ரேல உங்களுக்கு அவ்வளவு புழு வரும். ஏன்னா ஒரு பூச்சி வந்து 200-500 வரைக்கும் முட்டைகள் போடும். புழுவும் வெளியில வராது, பூச்சியும் வெளியில வராது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேல வந்து நீங்க அதுக்குதான் இந்த பிளாஸ்டிக் ட்ரே யூஸ் பண்றோம். இது வந்து வலுவலுன்னு இருக்கணும். சார், நம்மளுடைய கடந்த பதிவில் உங்களுடைய ஆட்டோமேட்டிக் ஃபீடர் மற்றும் சிக்கன் கேஜை பத்தி பார்த்திருந்தோம். மக்கள்கிட்டயும் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. புதுசா வந்து மீல்வார்ம்ஸ் ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. மீல்வார்ம்ஸ்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து கோழி வளர்க்கலாம்னு ஆரம்பிச்சேன். ஸோ கோழிக்கு வந்து நார்மலா அந்த கரையான் பூச்சி ஏதாவது சாப்பிடணும், அதுதான் வந்து அதனோட புரோட்டீன் சோர்ஸ். அதுக்கு வந்து நான் அந்த கரையான் உற்பத்தி பண்றது அதுக்கெல்லாம் வந்து எனக்கு சுத்தி இடம் சரியா அமையல. ஸோ வேற என்ன வழி அப்படின்னு பாக்குறப்ப இந்த இது கூட சொல்லியிருந்தாங்க, பிளாக் சோல்ஜர் ஃபிளை அப்படின்னா. ஸோ அது வளர்த்தி பார்த்தேன். பட் அதுலயும் பல இடைஞ்சல்கள். ஸோ அதனால வந்து வேற மெத்தட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அப்போ வந்து இந்த உணவு புழு அப்படின்னு சொல்ற மீல்வார்ம்ஸ் பத்தி படிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது அது வந்து பல நாடுகள்ல முதல்லயே பண்ணிட்டு இருக்காங்க, மனுஷங்களே சாப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து இப்போ அது வந்து ப்ராப்பரா மனுஷங்க சாப்பிடுற ஃபுட் அப்படின்னு அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் USFDA ஆல்சோ. உணவு புழு வந்து உங்களுக்கு ஈஸியா வளர்த்தலாம், குறைந்த செலவில், குறைந்த எனர்ஜி செலவில் வளர்த்தலாம். வேற எந்த தாங்க முடியாத வாசம் அந்த மாதிரிலாம் இல்ல. கரெக்டா மெயின்டைன் பண்ணா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இது வந்து பெட்ரூம்ல நாங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணதுதான், வளர்த்துனது. ஓகேவா, ஒரு 2-4 பெட்டியில வச்சு வளர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதனால வந்து இது ஒரு புரோட்டீன் ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் அப்படின்னு கூட இதை ப்ரொமோட் பண்றாங்க. கோழியில இருந்து கோழி, பறவைகள், மீன் எல்லாத்துக்குமே வந்து இது உணவா கொடுக்கலாம். பேசிக்கலி இது புழு தான். ஓகேங்களா, அது வந்து எப்படின்னா, எப்படி நம்ம பட்டுப்புழு வளர்க்குறோமோ அந்த மாதிரி பட்டுப்புழு வந்து புழு வந்து இலைகளை சாப்பிட்டு அது கூட்டுப்புழுவா மாறும். கூட்டுப்புழு வந்து மறுபடியும் பூச்சியா மாறும். அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸோ இது வந்து கூட்டுப்புழுன்னு சொல்லலாம், நம்ம இதுல தமிழ்ல கூட்டுப்புழுன்னு சொல்லலாம். பேசிக்கலி என்னன்னா, புழு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செயலிலிருந்து அப்படியே ஒரு நிலையான ஒரு இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிடாது. ஒரு 4 நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும், 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்புறம் அது அப்படியே பூச்சியா மாறிடும். ஓகே, ஸோ பூச்சிகள் நீங்க இங்க பார்க்கலாம். அந்த கூட்டுப்புழு தான் வந்து பூச்சிகளா மாறி மேல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த பூச்சிகளை எல்லாம் வந்து நாங்க கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரேல வச்சிருக்கோம். ஸோ பூச்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி தவிடு போட்டு அதுல பூச்சிகளை விட்டுட்டு அதுல வந்து இந்த மாதிரி இலைகள் இல்ல காய்கறிகள் இதெல்லாம் போடலாம். ஸோ அதெல்லாம் போட்டோம்னா அது வந்து இந்த தவிட்டுல வந்து முட்டை விட்டுருக்கும். ஸோ ஒரு 2 வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த தவிடையெல்லாம் எடுத்து, அந்த முட்டை வந்து கண்ணுக்கு தெரியாத முட்டைகள் அது தவிடோட கலந்துருக்கும். அதை வந்து இங்க தவிடு மாதிரி அப்படியே அந்த தவிடை கலெக்ட் பண்ணி வச்சிருவோம். ஓகேவா, சோ இது வந்து முட்டை கலந்துருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்ப அது வந்து நாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு 2 வாரம் 4 வாரம் அப்படியே நகர்த்திட்டு வருவோம். முட்டையில இருந்து 2 வாரமா நாங்க ஒரு ரேக்கா நகர்த்தி வச்சுக்கிட்டே வருவோம். 4ல இருந்து 6 வாரங்கிறப்ப உங்களுக்கு புழு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா புழு இருக்கும். இப்போ ஒரு 6 வாரங்கிறப்ப இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நெளியும் அப்படியே சின்ன புழு. ஸோ அது வந்து 6 வாரமான புழு, அவ்வளவுதான். ஸோ அந்த கூட்டுப்புழு வந்து கூட்டுப்புழு பூச்சி ஆகிறது, பூச்சி வந்து முட்டை போடுறது, அந்த முட்டை வந்து புழுவாகிறது. இந்த முட்டை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு 10 வாரம் அந்த மாதிரி 10 வாரம் 12 வாரம், அதாவது 2.5 மாசத்துல இருந்து 3 மாசம் ஆகும். 3 மாசம் ஆச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய புழுவா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இது ஒரு பிளேட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000-3000 புழு இருக்கும். ஒரு ட்ரேல உங்களுக்கு அவ்வளவு புழு வரும். ஏன்னா ஒரு பூச்சி வந்து 200 to 500 வரைக்கும் முட்டைகள் போடும். சரிங்க. அது நடுவில் ஐ மீன் அதுக்கு மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டாலிட்டி ரேட் அப்படின்ட்டு இறப்பு விகிதம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். முட்டைகள் கொஞ்சம் சாகும், அது குறையும், புழு சின்னதுல கொஞ்சம் செத்து போயிடும். கடைசியில பிழைக்கிறது வந்து எப்படியும் உங்களுக்கு 60-70% உங்களுக்கு பிழைச்சிடும். எப்படியும் ஒரு ட்ரேல வந்து 2000 to 5000 புழு வரைக்கும் இருக்கும். கடைசி பெருசாகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோ நல்லா பெருசாவே ஆயிடும். இப்போ அதுல வந்து இப்போ அதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம். இல்லை பாத்தீங்களா இதுல வந்து பூச்சி. ஸோ இதுதான் கூட்டுப்புழுவா மாறுறது, பியூப்பாவா மாறுறது. அந்த பியூப்பாவே கொஞ்ச நாள் எடுத்துடணும், சீக்கிரம் பிரிச்சு எடுத்துடணும், இல்லைன்னா பூச்சியா மாறிடும். புழுவும் வெளியில வராது, பூச்சியும் வெளியில வராது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேல வந்து நீங்க அதுக்குதான் இந்த பிளாஸ்டிக் ட்ரே யூஸ் பண்றோம். இது வந்து வலுவலுன்னு இருக்கணும். வலுவலுன்னு இருந்ததுன்னா அது மேலேயே ஏறாது. வலுவலுன்னு இருக்கிற எந்த பரப்பு மேலேயும் அது ஏறாது. ஒரு 3 இன்ச் இருந்து ஒரு 4 இன்ச் ஹைட் இருந்துச்சுன்னா போதும். அதை தாண்டி வராது, புழுவும் தாண்டி வராது, பூச்சியும் தாண்டி வராது, பூச்சி பறக்கவும் பறக்காது. சார் இதுக்கு நம்ம வாட்டர் மாதிரி ஸ்ப்ரே பண்றது இல்ல வாட்டர் கொடுக்கறது அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது புழு செத்து போயிடும். திரவமா அது மேல எதுவும் படக்கூடாது. இது வந்து திரவம் இருக்கிற ஒரு காய்கறிகள், கேரட்டு, உருளைக்கிழங்கு, சுரைக்காய், அந்த மாதிரி. சுரைக்காய் கூட தண்ணி அதிகமா இருக்கும், அதனால வந்து ஜாக்கிரதை அளவா போடணும், கரெக்டா போடணும். கேரட்டு, உருளைக்கிழங்குனா கொஞ்சம் சேஃப். ரிஸ்க் இருக்கு. இது எறும்பு வரக்கூடாது, பள்ளி வரக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த தவிடுல இருந்து புழுக்கள் வரலாம். தவிடு இல்ல நாம போடுற வெஜிடபிள்ஸ்ல இருந்து புழுக்கள் உருவாகலாம். ஸோ அதனால வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியறவங்க தான் இதை பார்க்க முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரே இதுலயே புழு பூச்சி எல்லாம் கலந்து, அப்புறம் நம்ம போடுற காய்கறிகள் எல்லாம் கலந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கலாம். அது நல்லது இல்லை. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ மெயின்டெனன்ஸ், ரெகுலர் அட்டென்ஷன் வேணும். ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல போனா இப்ப இந்த மீல்வாம்லயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இது பண்ணலாம். ஸோ மீல்வாம் லைவா கொடுக்கலாம் உயிரோட. அப்புறம் ட்ரைடு மீல்வாம்ஸ் பண்ணலாம். அதுல இருந்து புரோட்டீன் பவுடர் தயாரிக்கலாம், புரோட்டீன் ஆயில் தயாரிக்கலாம், இன்செக்ட் ஆயில் அப்படின்ட்டு. அப்புறம் அதனுடைய கழிவு இன்செக்ட் ஃபிராஷ்னு, அது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஸோ அதுவும் யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எங்களோட வெப்சைட்ல இது பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து mealosure.com அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்னன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்பவே நாங்க ஆல் ஓவர் இந்தியா சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து வந்திருக்கு, நாங்க டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஃபார்ம் வெளியில, இது வந்து நாங்க வீட்லயே 2 ரூம்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தோட்டம், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபார்மா போட்டு அங்க இருந்து பண்ணதுதான் ஐடியா. நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் மார்க்கெட்ல எங்க ப்ராடக்ட் வந்து விலை கம்மியா கொடுக்குறோம். கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல எல்லாத்துலயுமே கம்மியா கொடுக்குறோம். இன்னொன்னு குவாலிட்டி வந்து நாங்க மெயின்டைன் பண்றதே பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுல வச்சு ப்ராப்பரா த்ரூ அவுட் தி டே ஃபேன் ஊட்டி அது ப்ராப்பர் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணி, அதுல எந்த விதமான என்ன சொல்றது பூஞ்சை எல்லாம் பிடிக்காம அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல ஃப்ரெஷ்ஷான லைவ் இது ஆல் ஓவர் இந்தியா நாங்க வந்து நேரடியா உங்க வீட்டுக்கே டெலிவர் பண்றோம். வாட்ஸ்அப்ல சொன்னாலும் சரி, போன்ல கூப்பிட்டு சொன்னாலும் சரி, இல்ல வெப்சைட்லயே டைரக்டா ஆர்டர் பண்ணாலும் சரி. சார் நீங்க இந்த மீல்வாம்ஸ் பத்தியும் நம்மளுடைய மீலோஷோர் கம்பெனி பத்தியும் நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. அமேசிங் ஆர்கானிக் ஃபேக்டரி யூடியூப் சார்பா கேட்டுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். நன்றி.